வணக்கம். இப்போ நம்மில் பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை சர்க்கரை நோய், உடல் எடை. இதுக்காக டாக்டர் கிட்ட போனா அவர் முதல்ல நம்ம கிட்ட சொல்ற அட்வைஸ் என்னவா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. நம்ம சாப்பாட்டுல இருந்து வெள்ளை அரிசிய பிரிக்கவே முடியாது. ஆனா அதே சமயம் நம்ம மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ, இந்த வெள்ளை அரிசி சாப்பிட்டா பிரச்சனை வருமே அப்படின்னு. இல்லையா? நிச்சயமா டாக்டர் சொல்ற முதல் விஷயம் முதல்ல வெள்ளை அரிசியை நிறுத்துங்க அப்படின்னு தான் இருக்கும். இந்த பயம் சும்மா வரலைங்க. அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம சாப்பிடுற பாலிஷ் போட்ட அரிசி இருக்கு இல்லையா, அதுல சத்துன்னு சொல்லிக்க எதுவும் இல்ல. வெறும் மாவுச்சத்து தான். அதனாலேயே வெள்ளை அரிசினா அது ஒரு வில்லன் மாதிரி நம்ம மனசுல பதிஞ்சு போச்சு. ஆனா ஒரு நிமிஷம், அந்த எண்ணத்தை அப்படியே உடைக்க போற ஒரு சில உண்மைகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல, ஆனா அதுதாங்க உண்மை. ஒரு குறிப்பிட்ட வகை வெள்ளை அரிசி நம்ம ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நிஜமாவே உதவுதுன்னா நம்புவீங்களா? அந்த அதிசய அரிசி வேற எதுவும் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பாரம்பரிய பொக்கிஷமான தூய மல்லி அரிசி தான். பேருக்கேத்த மாதிரி பார்க்கறதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி அவ்வளோ தூய்மையா வெள்ளையா இருக்கும். அதனால தான் இதுக்கு தூய மல்லினே நம்ம முன்னோர்கள் பேர் வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, வெளி தோற்றத்துல ரெண்டுமே வெள்ளை அரிசி மாதிரி தான் தெரியும். ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. சாதாரண பாலிஷ் அரிசியை தீட்ட தீட்ட அதோட தோல்ல இருக்கிற அத்தனை சத்தும் நார்ச்சத்தும் போயிருது. ஆனா தூயமல்லியோட ஸ்பெஷாலிட்டியே அதோட சத்துக்கள் அரிசியோட உள்ளேயே பத்திரமா இருக்கிறது தான். இது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பழைய கார் மாதிரி வெளியே பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம். ஆனா உள்ளே ஒரு பவர்ஃபுல் V8 இன்ஜின் வச்ச மாதிரி. தோற்றம் ரொம்ப சிம்பிள், ஆனா சத்துக்கள்ல இது ஒரு சூப்பர் ஸ்டார். சரி, ஒரு வெள்ளை அரிசி எப்படிங்க எடைய குறைக்கும், சுகரை கட்டுப்படுத்தும்? ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான அறிவியல் இருக்கு. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேள்விக்கான பதில் கிளைசெமிக் இண்டெக்ஸ், அதாவது GIல தான் இருக்கு. GIனா ஒன்னும் இல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ சீக்கிரமா செரிச்சு நம்ம ரத்தத்துல சர்க்கரையா கலக்குதுன்னு அளக்குற ஒரு மீட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த உதாரணத்தை பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். சாதாரண பாலிஷ் அரிசி ஒரு பேப்பர் மாதிரி, பத்த வச்சதும் குப்புன்னு எரிஞ்சு போயிரும். அதே மாதிரி தான் சாப்பிட்ட உடனே வேகமா சிரிச்சு நம்ம ரத்தத்துல சர்க்கரையை டக்குன்னு ஏத்தி விட்டுரும். ஆனா நம்ம தூயமல்லி அரிசி ஒரு மரக்கட்டை மாதிரி, மெதுவா நிதானமா எரிஞ்சு சக்தியை சீரா கொடுக்கும். இதனால நம்ம கணையத்துக்கு எந்த விதமான பிரஷரும் இல்லாம ரத்தத்துல சர்க்கரை அளவு எப்பவும் கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகே, சுகர் கண்ட்ரோல் ஆகிறது புரியுது. ஆனா இது எப்படி வெயிட்டை குறைக்கும்? பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ங்கிறது வெறும் கேலோரியே கணக்கு பார்க்கறது இல்ல. அது நம்ம உடம்போட ஹார்மோன்ஸை சமநிலையில வச்சுக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது நம்ம சருமத்துக்கும் ரொம்ப நல்லது. எப்படின்னா, தூயமல்லி சாப்பிடும்போது இன்சுலின் சுரப்பு சீரா இருக்கிறதால தேவையில்லாத கொழுப்பு உடம்புல சேராது. இதுல இருக்கிற நார்ச்சத்து நமக்கு சீக்கிரம் பசிக்காம வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால கண்டதையும் சாப்பிட மாட்டோம். இதோட நிறுத்திக்கல, இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம சரும செல்களை பாதுகாத்து சுருக்கம் வராம இளமையா வச்சுக்க உதவுது. கூடவே மெக்னீசியம் சத்து நம்ம நரம்புகளை ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்குது. சொல்லப்போனா இது ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் பேக்கேஜ். சரி, இவ்ளோ நல்லது சொல்றீங்க. ஆனா இந்த பாரம்பரிய அரிசினாலே சமைக்கிறது கஷ்டமா இருக்குமே, டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அது ரொம்ப இயல்புதான் இல்லையா? ஆனா தூயமல்லி விஷயத்துல அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நமக்கு பிடிச்ச சாப்பாட்டையெல்லாம் நாம தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. முதலாவது, இதுல குளூட்டன் கிடையாது. இதுல செய்யற இடியாப்பம் அப்பாப்பா பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டா சூப்பரா இருக்கும். நீங்க ஆசாசியா சாப்பிடுற முறுக்கு, புட்டு எல்லாத்தையும் இனிமே தூயமல்லி அரிசியிலே செய்யலாம். டேஸ்ட்ல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல, ஆனா ஹெல்த் பல மடங்கு அதிகம். அடடா, சூப்பர்! இவ்வளவு நன்மை இருக்கிற அந்த அரிசிய எங்க போய் வாங்குறது? முக்கியமா கலப்படம் இல்லாத ஒரிஜினல் தூயமல்லியா எப்படி பார்த்து வாங்குறது? இதுதானே உங்க அடுத்த கேள்வி. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த அந்த சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நமக்கு முழுசா கிடைக்கணும்னா அது கண்டிப்பா இயற்கை முறையில எந்த ரசாயனமும் இல்லாம விளைவிச்சதா இருக்கணும். இல்லனா அதோட மருத்துவ குணமே போயிரும். இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழி இருக்கு. நீங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். இந்த தூயமல்லி இடியாப்பம் மாவு, தூயமல்லி புட்டு மாவு, ஏன் சாப்பிட்றதுக்கு ரெடியான தூயமல்லி முறுக்கு கூட இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியா உங்க வீட்டுக்கே வந்து சேரும். இந்த பொருட்களை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனா போதும். நம்பர் 7871369467. நான் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 7871369467. யோசிச்சு பாருங்க, நீங்க நேரடியா விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கும்போது 2 நல்ல விஷயம் நடக்குது. ஒன்னு, உங்க கைக்கு வர்ற பொருள் 100% சுத்தமானதுன்னு ஒரு உத்தரவாதம் கிடைக்குது.
ரெண்டாவது, நம்ம பாரம்பரிய விதைகளை காப்பாத்துற அந்த விவசாயிகளுக்கும் நீங்க நேரடியா ஆதரவு கொடுக்கறீங்க. இது நம்ம ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, நம்ம மண்ணோட ஆரோக்கியத்தையும் சேர்த்து காப்பாத்துற ஒரு விஷயம். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு வர்ற புது புது நோய்களுக்கு தீர்வு தேடி நாம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்றோம். ஆனா பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி சிம்பிளான பாரம்பரிய அரிசிகள் மூலமாவே இதுக்கெல்லாம் தீர்வு கண்டிருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம தமிழ் மண்ணுக்குள்ள இன்னும் இது மாதிரி எத்தனை எத்தனை மருத்துவ பொக்கிஷங்கள் அதோட அருமை தெரியாம எங்கேயோ ஒரு மூலையில நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தேடலை இன்னைக்கு ஆரம்பிப்போம்.